வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சூர்யா அவர்கள் நடிப்புல சுதாகர் ராவ் டைரக்ஷன்ல உருவாயிருந்த படம் தான் சூரரை போற்று. இந்த படத்துல சூர்யா அவருக்கு பேரா அபர்ணா பாலுமல்லு நடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு படம் அமேசான் பிரைம்ல வெளிவந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை தொடர்ச்சியா நிகழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமேசான்ல வெளிவந்த படங்களே அதிக பேர்களால் பார்க்கப்பட்ட படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை சூரரை போற்று தன்வசப்படுத்தி இருக்கு. இதற்கிடையில இந்த ஒரு படத்துக்கு அடுத்ததா சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் காம்போல இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல சூர்யா அவருடைய 40வது படத்தில் நடிக்க இருக்காரு. இதற்கிடையில சூர்யா அவருடைய 39வது படம் டிராப் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை கூட சிறுத்தை சிவா இயக்கிறதா அபிஷியலா ஸ்டுடியோ கிரீன் சார்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் சூர்யா அவருடைய 40வது படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண பாண்டியராஜ் இயக்க போறாரு அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்துருச்சு. சூர்யாவுடைய 39வது படம் எது அப்படின்ற கேள்விகள் ரசிகர் மத்தியில ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சூர்யா அவருடைய 39வது படத்தை தெலுங்கு இயக்குனர் இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் தெரிய வந்துருந்துச்சு. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா த்ருவிக்ரம் சினிமாஸ். ஸோ அவர் இயக்க போறதா சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற தகவல் இதுவரைக்கும் இல்லை. சூர்யா அவருடைய 39வது படம் எது அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் நமக்கு தகவல் கிடைக்கல. இதற்கிடையில சூர்யா அவருடைய 41வது படம் வாடிவாசல். இந்த படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் இயக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணப்பட்டிருந்த படம். சூரரை போற்று படத்தை ரசிகர்கள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு வாடிவாசல் படத்தை சூர்யா அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை கலைப்புலி ஸ்தானு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. கடந்த 2 நாட்களா வாடிவாசல் படத்தை டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பாத்தீங்கன்னா செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே முந்தைய படங்கள் சூர்யாவுடைய படங்கள் பாத்தீங்கன்னா ஹரி இயக்கிறதா இருந்துச்சு, 39வது படம் சிறுத்தை சிவா இயக்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த படங்கள் எல்லாமே டிராப் ஆயிருந்துச்சு. இதனால வாடிவாசல் படமும் டிராப் ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை சூர்யாவுடைய ரசிகர்கள் மத்தியில விதைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே ரூமர்ஸ் தான். சோ அதை உறுதிப்படுத்துற விதமா இந்த படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புலி ஸ்தானு அவர் தான் வி கிரியேஷன் சார்பா இந்த ஒரு வாடிவாசல் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. சோ தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எண்ணியது எண்ணியபடி சொல்லியது சொல்லியபடி வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வாடிவாசல் வலம் வரும் வாகை சூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு நெத்தி ஐடியா பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இந்த படத்தை ட்ராப் பண்ணலை. ஸோ சூர்யாவுடைய 40வது படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அதற்கு இடையில சூர்யாவுடைய 39வது படத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஒரு வாடிவாசல் படம் வருகிற 2022 தான் வெளியாகும் அப்படின்ற சில தகவலும் தெரிய வந்திருக்கு. வெற்றிமாறன் மற்றும் சூரியகாம்போல ஒரு படத்தை ரொம்பவே சீக்கிரம் எடுக்க போறாங்களாம். ஏற்கனவே அந்த படத்தை ட்ராப் பண்ணி வச்சிருந்தாங்க, பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் தெரிய வந்திருக்கு. அதற்கிடையில பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சன் பிக்சர்ஸ் காம்போல ஒரு படம் பண்ண இருக்காரு. அதுக்கப்புறம் சூர்யாவுடைய 39வது படத்தை பண்ண போறாரா இல்ல ஸ்ட்ரெயிட்டா வாடிவாசல் படத்தை பண்ண போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.